whenever we are putting in a mixie, we have to can it, then we have to make it. Using this cord, we have to make it. I will rotate and we have to keep it while taking extra to rotate and we have to actually சுற்றி வைக்கணும். ரெண்டு பேரையும் சுற்றி தான் வைக்கணும். மாத்திரை சாப்பிடு. மாத்திரை சாப்பிடு, சளி மாத்திரைங்க. துவையல் தண்ணி ஊற்றி துவையல் இதில் இருக்குது. இவ்வளோ அழகாக அரைச்சிருக்கேன். 4 தடவை போட்டு அரைச்சிருக்கேன். பொறுமை வேணும். இதில் போட்டு 4 தடவை போட்டு அரைச்சேன். அதை அம்மா அதில் அரைச்சிட்டு ஒரு ஐடியா தெரிஞ்சுட்டு இதில் அரைச்சிட்டு 4 தடவை இதில் போட்டு அரைச்சிருக்கேன். சொல்லுதா புரியுதா? அதில் லேசாக அரைச்சிடணும். நிறையா அரைச்சிட்டு அப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும். சொல்லுதா புரியுதா? அது புளி இருக்கனால அப்படி இருக்கும். புளியும் தேங்காய் தண்ணி இருந்தது. சொல்லுதா புரியுதா? இல்லை இதில் அரைச்சிட்டு பிறகு அதை எவ்வளோ அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு இதில் போட்டு அரைக்கணும்ல. சொல்லுதா புரியுதா? இப்போ தான் கரெக்டாக அரைக்கணும். புளியை நம்ம கழுவுனோம்ல அதோட தண்ணி அது இது துவையல். இதை கழுவேன் உடனே கழுவி வைக்கணும். உடஞ்சிருந்த போல
காட்டியை குடிக்க பிடிச்சோம்னா இந்த காட்டியை குடிச்சு வருவோம். மாத்திரை எடுத்துங்க. வாண்டாருக்கு ஏட்டம் வந்துட்டு ஏட்டருந்து வாண்டை வந்துட்டு வரும்போது மோசமான நோய். வயிறு வலிக்குங்க. வேற கத்து. கொஞ்சோண்டு தண்ணி கொடு. இதில் கொஞ்சோண்டு தண்ணி கொடு. பேச்சியை குறை. தண்ணியை கொடு. தண்ணி கொடு. நான்லாம் எடுக்கவே இல்லை. தண்ணி எடுத்து துவையில் இருக்கும். தண்ணியை வச்சு கொஞ்சோண்டு தண்ணி வச்சு துவையில் உனக்குள்ள ஏன் தான் எடுக்காமல் தெரியல. நீ வந்தோடனே அப்படி அப்படி சொல்லு. வந்தோடனே கழுவி தண்ணியை அப்படி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போடுறது. கழுவினோடனே உனக்குள்ளே தனியாக வைக்கணும். எங்கே இருக்குன்னே தெரியும். எல்லாத்தையும் ஒன்றா தூக்கி போட்டு கழுவி உனக்குள்ளே தனியாக இருந்தாக்கில் அப்படியே தூக்கி வச்சிட வேண்டியது. இது இல்லையா? இது இல்லைம்மா. யார் கழுவுதா? உள்ளதான் அங்கே கிடக்கும் பாருக்கும். அது உள்ளதான் இருக்கு. இதா இதால இல்லை அதான் அதான் தனியாக வைங்க. அதை தண்ணி கேட்டாங்க. சரி, இப்போ எவ்வளோ ஃபிட்டாக இருக்கு. எவ்வளோ ஃபிட்டாக இப்போ தான் இருக்கணும். புதுசு அவன் வந்து யூஸ் பண்ண தான் கொடுத்துட்டான். அவனுக்கு தெரியும். சொல்லுதா புரியுதா? ஒரு ஒயர் இருக்கான். அந்த ஒயரை ஒழுங்கா வந்து அசம்பிள் பண்ணல. இந்த ஒயர் சுற்றி பழசுக்காக யூஸ் பண்ணது தண்ணி அவனுக்கு தெரியலை. யூஸ் பண்ண தர போயிட்டு 6 ஜார் வந்துருக்கு. 6 ஜார் எப்படி வரும்? புதுசு யோசிச்சு பாரு. புதுசாக உள்ள 6 ஜார் எப்படி வரும்? ஓப்பன் பண்ணி பேக் பண்ணியிருக்கான். இது கூட உனக்கு தெரியலை. புரியுதா புரியுதா? அவன் வச்சது அவன் வெளியில் போட்டிருக்க வேறு என்னென்ன ஜாமான், இப்போ கொடுத்துருக்க ஜாமான் வேறு. அப்போனா என்ன இருக்கும்? பழைய மிக்சியை உள்ளே தூக்கி வச்சுட்டான். உனக்கு தெரியல. பழைய மிக்சியை தூக்கி வச்சுட்டான்பா. நீ தான் கிணச்சி ஒன்று. ஆமாம், உன் தலையில் தான் தட்டிட்டான். நீ தான் வாங்கினேன். நானும் வாங்கினேன். ரூபா 1200 போயிட்டு கலைச்சி விடுவேன். சரி, எல்லாரும் தானே திங்க. நீ மட்டும்தான் மாதம் நம்ம 50,000 நான் கீழே வந்து தாரையா எவ்வளோ எனக்கே தலைஞ்சி வந்துட்டு பார்த்தா அப்போ என் டென்ஷனில் தான் எனக்கு பாதி மழை இருக்கும். கட்டுதே உங்களுக்கு அப்படியே தேவை அப்படின்னு இருக்கும். எப்படி பேசும் இப்போ பொம்பளைகிட்ட விட்டு காட்டுற கூட இழுத்து விட்டு பேசுவோம். இந்த பிள்ளைகிட்ட எனக்கு பாசனத்துலாம் பெரியவனும் அப்புறம் அவங்க என்ன மதிக்கும் மதிக்க வேணால் மதிக்கணும். மிதிக்க வேணால் மிதிக்க தானே இருக்கும். கழிஞ்சிடும். மாத்திரை சாப்பிட்டு
எப்படி வந்துருக்கு தெரியுமா? அன்னைக்கு நம்ம மூடி சரியில்லை. சொன்னாங்க மூடி தேவையில்லை.